தைலாபுரம் தோட்டத்தை வணங்கி என்னுடைய நடைபயண உரையை துவங்குகின்றேன். இந்த மண்ணில் கால் வைத்த பொழுது எனக்கு பல உணர்வுகள், என்னுடைய சிறு வயது உணர்வுகள், ஞாபகங்கள், என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகங்கள், கல்லூரி ஞாபகங்கள், மருத்துவராக திண்டிவனத்திலே பணியாற்றிய ஞாபகங்கள், நல்லாளம் கூட்டுரோட்டிலே 1.5 ஆண்டு காலம் மருத்துவனாக அங்கே பணியாற்றிய ஞாபகங்கள், அதற்கு பிறகு பசுமை தாயகம் தலைவராக செயல்படுகின்ற நேரத்திலே திண்டிவனம் நகரில் தெருவுகளில் சாலைகளிலே மரங்களை நட்ட ஞாபகங்கள், அதன் பிறகு கட்சி தலைவராக அமைச்சராக பல முறை என் ஊருக்கு வந்து என் மக்களை சந்தித்து என் மக்களோடு போராட்டம் செய்து என் மக்களுக்காக என் மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே பல திட்டங்களை இந்த ஊருக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த பகுதிக்கும் கொண்டு வந்தோம். அந்த ஞாபகங்கள், இன்று நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் என் மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இதை பற்றி நான் பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன். ஆனால் இங்கே என்னை அன்போடு பாசத்தோடு எழுச்சியோடு என்னை அன்பே வரவேற்ற என் தம்பிகளையும் என் தங்கைகளையும் பார்த்த பொழுது எனக்குள்ளே பல உணர்வுகள். இது என் ஊர், நான் பிறந்த மண், நான் வாழ்ந்த வளர்ந்த மண். இந்த மண்ணிலே பல உணர்வுகள், பல ஞாபகங்கள். இந்த மண்ணிலே என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் எதற்காக தமிழ்நாடு முழுவதும் நடந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெளிவுபடுத்தி நாம் எல்லோரும் இணைந்து போராடி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ விளம்பரத்துக்காக கிடையாது, இது ஏதோ ஓட்டுக்காக நான் இங்கே வரவில்லை, உங்களிடம் நான் வாக்குகள் சேகரிக்க நான் வரவில்லை. மாறாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதிலும் என் மண், என் ஊர் திண்டிவனம், இந்த திண்டிவனத்திலே நடைபெறுகின்ற என்னுடைய நடைபயணம், இந்த நிகழ்வு என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் என்னுடன் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களே, கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைத்தி அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முனைவர் தனராஜ் அவர்களே, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்களே, தேர்தல் பணிக்குழு மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களே, மரியாதைக்குரிய தர்மலிங்கம் அவர்களே, தம்பி கங்கா அவர்களே, தம்பி பாலயோகி அவர்களே, தம்பி மகேஷ்குமார் அவர்களே, ஈசிஆர் கணபதி அவர்களே, வெங்கடேசன் அவர்கள், பழனிசாமி அவர்கள், ரவிச்சந்திரன், பொன்மலை அவர்கள், ஷேக் முஹேதீன் அவர்கள், கார்த்தி அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திருஞானம் அவர்கள், செந்தில் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், ஹரிகிருஷ்ணன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மோப்பா சங்கர் அவர்கள், மாவட்ட தலைவர் ஏ சேது அவர்கள்,
வழக்கறிஞர் பாலாஜி அவர்கள், இரா சம்பத் அவர்கள், ஆர் தர்மன் அவர்கள், இரா ராஜேஷ் அவர்கள், டிஎஸ் ராமலிங்கம் அவர்கள், விசி ஆறுமுகம் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள், கோபால் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், கண்ணாயிரம் அவர்கள், சாரம் ஜானகிராமன் அவர்கள், பொன்மொழி அவர்கள், டி சண்முகம் அவர்கள், பால்பாண்டி ரமேஷ் அவர்கள், போஸ்ட்மேன் பாஸ்கர் அவர்கள், பவானி பலராமன் அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள், சுதாகரன் அவர்கள், ரவி அவர்கள், சஞ்சய் அவர்கள், காரடை கணேசன் அவர்கள், ராஜ்குமார், ரகு, மகாலிங்கம், கதிர், மணிகண்டன், சிவா, அருண், கோவிந்தன், அர்ஜுனன், ஜெயன், கலைவாணன், வேல்முருகன், பாஸ்கர், ரஞ்சித், தமிழ்ச்செல்வன், ஜானகிராமன், சக்திவேல், ராஜ்குமார், முருகன், சந்திரசேகரன், சத்யா, ஆதிமூலம், என்கே முருகன், பிரசாந்த், ரமேஷ், கீழ்சிவரி, பிரபு, பாஸ்கர் என்கின்ற மணிகண்டன், சபாபதி, சக்தி, லக்ஷ்மி, அல்லிமுத்து, சிலம்பரசன், வெங்கட முதலியார் அவர்கள், கீழ்சிவரி ராஜா அவர்கள், கருணாநிதி, பிச்சை, முத்துக்குமார், செந்தில், வெங்கடேசன், சவுந்தர், என்கே முருகன், பாலு, பாமக பலராமன், பிரகாஷ், கணேசன், ராஜதுரை, சக்திவேல், செல்வராஜ், துரைசாமி, முனுசாமி, மணிகண்டன், சந்தோஷ் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே என்னை பாசத்தோடு, உரிமையோடு, அன்போடு, எழுச்சியோடு வெற்றி நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி, அதை விட எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு நடைபயணம். இந்த நடைபயணத்தின் நோக்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது, யாராலும் சொல்ல முடியாது. அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இந்த ஒரு கருத்தை இன்று உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்ற வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த ஒரு கருத்து என்னன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை இன்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஏற்ற வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு விரோத ஆட்சி. இதுக்கு முன்பு என் தங்கை ஒருத்தர் பேசினாங்க பாருங்க. சாராயம், கஞ்சா, போதை மருந்து, போதை கலாச்சாரம், பாதுகாப்பு இல்லை. 4 வயசு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம். ஒரு விழிப்புணர்வு, நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். இங்கே கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த கருத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கங்க. நான் ஏன் எதிர்காலம் நான் சொல்கிறேன்னா, 4.5 ஆண்டு காலம் ஆண்ட திமுக இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலைமை நினச்சி பாருங்க. 10-12 வயசில் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், 15 வயசில் கஞ்சா போடுறான், 16 வயசில் அந்த போதை மாத்திரையும், போதை பவுடரும், போதை ஊசியும், போதை ஸ்டாம்பும், போதை எண்ணெயும் பயன்படுத்துகிறான்னா, மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள உன் பிள்ளைகளையோ பேரப்பிள்ளையில மீட்டெடுக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தை நான் சொல்ற, பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் நினைத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இங்கே இந்த மண் எனக்கு சிறு வயதிலே பல ஞாபகங்கள் என்று நான் சொன்னேன். இங்கே தான் என்னுடைய பள்ளிக்கூடம் 11வது 12வது படித்தேன். படிக்கின்ற நேரத்தில் காலையில் 5 மணிக்கு நான் எழுந்துப்பேன். இங்கே எழுந்து காலையில் டியூஷன். ஏபிஎஸ் ஆசிரியர் பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம் கெமிஸ்ட்ரி வாதியார், காலையில் 5 மணிக்கெலாம் போயிடுவோம்.
அந்த 5 மணிக்குலேருந்து 6 மணி வரைக்கும் அங்கே டியூஷன். அது முடிச்ச உடனே செல்வராஜ் வாத்தியார், கணக்கு வாத்தியார், அங்கே போய் டியூஷன் பண்ணுவோம். என்னுடைய செயின்ட் ஆன்ஸ் பள்ளி ஆசிரியர்கள், நம்முடைய முனியன் ஆசிரியர் பாட்டனி, நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் ஜுவாலஜி, என்னுடைய ஃபிசிக்ஸ் ஆசிரியர் மரிய சூசே, என்னுடைய கணக்கு ஆசிரியர் செல்வராஜ் அவர்கள், என்னுடைய கெமிஸ்ட்ரி ஆசிரியர் ERK அவர்கள், என்னுடைய ஆங்கில ஆசிரியர் பாஸ்கரன் அவர்கள், என்னுடைய PT ஆசிரியர் பிரான்சிஸ் சார் அவர்கள், இப்படி பல கெப்ரியல் ஆசிரியர் அவர்கள், இத்தனை ஆசிரியர்கள் எல்லாம் அவரிடம் நான் பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் என்னால் மறக்க முடியாது. எனக்கு அவர்கள், அதாவது நான் இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான். அதெல்லாம் நல்ல காலம், எனக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம். சைக்கிளில் தான் போவேன். அப்போ மெத்தக்கடை இருக்கும் எங்கள் ஸ்கூல் எதிர்க்க. அந்த மெத்தக்கடையில் தான் தேன் மிட்டாய் வாங்குவேன், ஸ்டாம்ப்பு வாங்குவேன், அந்த போஸ்ட் கார்டெலாம் இருக்குவாங்க, எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடம் வாசல் என்ன விற்கிறாங்க? அந்த காலத்தில் நான் படிக்கிறப்போ அந்த மாங்காய் பத்தை, நெல்லிக்காய், தேன் மிட்டாய், கடலை மிட்டாயெல்லாம் விற்பான். இன்றைக்கி கஞ்சா போட்டலாம், கஞ்சா ஸ்டாம்ப்பு, கஞ்சா எண்ணெய், போதை மாத்திரை, போதை பொருள், இதுதான் இன்றைக்கி விற்றுட்டு இருக்கிறான். பள்ளிக்கூடம் வாசலில் விற்கிறான், கல்லூரி வாசலில் விற்கிறான். அதனால் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நிறைய மாற்றம். இதுக்கு எல்லாமே யார் காரணம்னா திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், நேரடி காரணம். வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கிறது அதுக்கு ஒரு தகுதி வேணும். நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. நான் இன்னைக்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்கிறேன், நான் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். கடந்த தேர்தலில் நீங்கள் தவறை செய்திருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் மீண்டும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். அது முக்கியமாக நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெண்களுக்கு நான் சொல்வது, அதை விட விவசாயிகளுக்கு நான் சொல்வது, விவசாய பெருமக்களே, உங்கள் காலை பிடிச்சி நான் கேட்குறேன், உங்கள் காலை தொட்டு நான் கேட்குறேன், தயவு செய்து மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். கொஞ்சம் அமைதியாக கொஞ்ச நேரம் அமைதியாக. தயவு செய்து திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏன்னா உலகத்திலேயே கொடுங்கோல் ஆட்சி, உலக வரலாற்றில் கொடுங்கோல் ஆட்சி என்று சொன்னாலே ஜெர்மனியில் ஹிட்லர் தான் சொல்லுவாங்க. ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கைது செய்து கொலை செய்த அந்த சொன்னேன் இல்லை, கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு இருக்கேன். முடிச்சிடுறேன், 5 நிமிஷத்தில் முடிச்சுன்னு கொடுத்து விட்டு. லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் கொலை செய்தான், கொடுங்கோலன். ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லர் ஒரே ஒரு விவசாயியை கூட கைது பண்ணல, ஒரே ஒரு விவசாயியை கூட கொலை பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர், இந்த ஹிட்லர் என்ன தெரியுமா செஞ்சாரு? விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டார். குண்டர் சட்டம் எதுக்கு தெரியுமா போடுவாங்கம்மா? சாராயம், கள்ளச்சாராயம் விற்றா குண்டர் சட்டத்தில் போடுவான், இல்லை கஞ்சா விற்றா போடுவான், மணல் கடத்தினா போடுவான், அரிசி கடத்தினா போடுவான், கொலை பண்ணா கற்பழிச்சா போடுவான். அப்படி குண்டர் சட்டத்தில் இவ்வளோ மோசமானவர்கள் போடுகின்ற அந்த தருணத்தில் நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி, இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியை மறக்கக்கூடாது, மன்னிக்கக்கூடாது. மோசமான இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த திண்டிவனத்தில் இந்த தெருவில் எத்தனையோ முறை நடந்திருக்கிறேன். இந்த தெருவு ஏன்னா எனக்கு என்னென்னா, அன்றிலிருந்து இன்று வரை இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. சாலைகள் அப்படியே தான் இருக்குது, சாக்கடை அப்படியே தான் இருக்குது, கொசு அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு விரிவாக்கம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறானுங்க. அது எதில் கட்டியிருக்கானுங்க? ஏரியில் கட்டியிருக்கானுங்க. படுபாவிங்க, அறிவு கெட்டவனுங்க, அறிவு இல்லாதவன் தான் பஸ் ஸ்டாண்டை ஏரியில் கட்டுவான்.
ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாதாடா உங்களுக்கெல்லாம்? முட்டா பசங்களா, அறிவிலியாடா உங்களுக்கெல்லாம்? யாராவதுடா ஏரியிலே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட்? எவ்வளோ இடம் இருக்குது. இந்த ஏரியெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரோம். நம்ம அந்த மன்னர்கள், நம் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணும்டா முட்டா பசங்களா. நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா? இந்த ஏரியினால எவ்வளோ பயன் இருக்கு. நிலத்தடி நீர் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும். காலங்காலமாக நம் வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் இதில் பயன்படுத்துவாங்க. ஏன் வேற இடமே கிடையாதாடா அவங்களுக்கெல்லாம்? அவ்வளோ அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டில் 42,600 ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 ஏரிகள் காணாமல் போயிடுச்சு. இது மாதிரி முட்டா பசங்க இந்த ஏரிகளில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது ஏரிங்கெல்லாம். நான் எப்பயுமே இப்படி பேச மாட்டேன். இதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன், வழக்கு போட்டேன், மனு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒன்று முட்டாளாக இருக்கணும், இல்லை காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியாக இருக்கணும். அங்கே பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியில் கட்டினா சுற்றி இருக்கிற இடம்லாம் விலை ஏறிடும். அதான் இன்னும் ஒரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது. அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன. இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்ததுடா. அதுவும் இந்த மாவட்டம் என்ன, விழுப்புரம் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? வானம் பார்த்த பூமி. இங்கே தொழிற்சாலை கிடையாது. இப்போதான் ஏதோ ஒரு சிப்காட்டுன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் பாதி நிறுத்திட்டான், வேலையை நிறுத்திட்டான். இன்னொன்று நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற சிப்காட்டில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா? எதுக்கியா உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுத்தோம்? எங்கள் நிலத்தை எதுக்கியா உனக்கு கொடுத்தோம்? இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்காக தான் ஏன் கொடுத்தோம். நீ இங்கே கொடுக்காம நீ கண்டிஷன் வைக்கிற. என்னையா கண்டிஷனு? இந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் எல்லாமே எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறான்? எல்லாம் விவசாயியுடைய மகன், விவசாயியுடைய மகள், அவ்வளோதான். அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் பட்டதாரிகள். எவ்வளோ சிரமப்பட்டு படிச்சிருக்கிறாங்க கடனை வாங்கி. அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை, அங்கே வேலை, இங்கே வராத, அங்கே போகாத. என்னையா நினச்சிருக்கீங்க? இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனால் இது எதற்கு புகழ் பெற்றது? இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மார்க் வருமானம். தலையெழுத்து, இதெல்லாம் தலையெழுத்து. இந்த மாவட்டத்தில் 109 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. ஆனால் 2000 சந்து கடைகள் இருக்கிறது. 109 டாஸ்மாக் கடை, 2000 சந்து கடை. இது இல்லாத கள்ளசாராயம். 2 வருஷத்துக்கு முன்பு மரக்காணத்தில் பார்த்தோம். கள்ளசாராயம் குடிச்சு 22 பேர் இறந்தாங்க. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோம் அந்த பக்கம் திரும்பிப்பானுங்க. என்ன காசு வருது இல்லை, வெக்கக்கேடு. அவங்கள வெக்கக்கேடு. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இங்கே என் தம்பி பார் தூக்கிட்டு நல்லா 15% பார், இந்த பக்கம் திருப்பு, சுற்றி திருப்பு. எதுனா 15% என்னது? அதான் இந்த 10 மறந்துடு. அவங்க வேணும், அதுக்கப்புறம் 15 தான். ஏன்னா இது எதுக்கு கேட்குறோம்? இந்த பிள்ளைங்க படிக்கணும், அந்த பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழணும். அவ்வளோதான். ஏன் மான மரியாதையோட வாழணும்? ஏன் உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும், மதுவுக்கு அடிமையாக இருக்கணும், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும்? காலங்காலமாக அதுதானே நடந்துட்டு வருது. இதுக்காக தான் இங்கே போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும், படிப்பு வேணும், இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும். இவ்வளோ பேர் இறந்தாங்க இந்த மாவட்டத்தில் தான். 21 பேரில் 15 பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 21 பேரில் 15 தியாகிகள் இந்த மாவட்டம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். எதுக்கு அவங்க உயிரை கொடுத்தாங்க? இந்த பிள்ளைங்க படிக்கணும் தான் உயிரை கொடுத்தாங்க. இந்த படித்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தான் உயிரை கொடுத்தாங்க. அது ஒன்னால கொடுக்க துப்பு இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? தமிழ்நாட்டில்
வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல எந்த ஒரு கோர்ட்டும் கிடையாது, அப்பீல் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1250 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயத்தின் துரோகி, நீ வன்னியருடைய துரோகி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள். யாரும் ஒரு வன்னியரோட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இது ஏதோ அரசியலுக்காக நான் சொல்லலையா, இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சாதாரணமா நீ என்ன யார் கேட்டாலும் நீ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல முறையீடே கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, குடுன்னு சொல்லிட்டாங்க. உன்னால குடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, துப்பு கிடையாது. நீ எதுக்கே ஆட்சி செய்யற? உனக்கு எதுக்கே ஒரு நிர்வாகம்? உன்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லா நிர்வாகம் இருக்கிறது, எல்லா தரவுகள் இருக்கிறது, எல்லா டேட்டாவும் இருக்குது, மனசு மட்டும் கிடையாது. இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சாராயத்தை கொடுப்ப, மடிமையாக்குவ. ஆனா நீ முதலமைச்சராக வருவ, உன் புள்ள துணை முதலமைச்சர், அடுத்தது வருவாங்க வருவாங்க வருவாங்க. ஆனா இவங்க அப்படியே கூலிய அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கணும், சுயமரியாதை வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த எண்ணம் தானே உங்களுக்கு. அதனால இதையெல்லாம் சிந்திங்க. இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துங்க. நிச்சயமா பத்திரம் கிடையாதுடா டேய், 15. ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடக்க சொல்றோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த சொல்றோம்னா, வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, அதிக ஒதுக்கீடு, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக நாங்க கேட்கல, நான் எல்லாத்துக்கும் கேட்கிற பட்டியலின சமுதாயம் உட்பட எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் கேட்கின்றோம். இதுதானே சமூக நீதி, இதானே எங்களுடைய கொள்கை. இதற்காகத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அத்தனை முறை போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கை. சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் துணையோ நடத்தணும். இதன் பிறகு இன்னொரு போராட்டம் இருக்கு தம்பிங்களா. அன்னைக்கே சொன்ன என்ன போராட்டம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சிறை நிரப்பும் போராட்டம். தயாரா இருங்க, தயாரா இருங்க. என்ன எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் நான். ஏன்னா அப்போ பார்த்துக்கலாம் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம பண்ண போகிறோம், பெரிய அளவில் நம்ம பண்ண போகிறோம். இது நம்முடைய உரிமையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையாக கௌரவமாக வாழணும், அவ்வளோதான். இதுக்கு போய் இவ்வளோ போராட்டம் பண்ணணும். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷத்தில் 2 முறை எடுத்துட்டாங்க. தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டாங்க. நம்ம ஆள் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவர்கிட்ட போய் கேட்டா ஏன் எடுக்கலன்னு கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏன் அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரியா? எவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்து தானே கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சாங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு, ஆந்திரா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு, ஒரிசா முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர், எந்த எல்லா முதலமைச்சரும் இதே அதிகாரம் தான் இருக்கு. இதே சட்டம் தான் அங்கேயும் பொருந்தும். இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில், தமிழ்நாடு உட்பட. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கூட அவர் பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ எடுக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா?
என்னையா ஏமாத்து வேலை? யாரையா ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எப்படின்னா, அதிகாரம் வைத்துக்கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். இவங்கெல்லாம் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் இதை செய்வேன் என்று சொல்பவர் அதிகாரம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுபவர் கோழை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை. உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக எந்த மேடையில சொல்லத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். மேடையை போடியா. திமுக காரங்க தான் கேட்கிறேன், நீ எந்த மேடை வேணா போட்டு நான் வரேன். சமூக நீதி பத்தி பேசலாம், என்னன்னு பேசலாயா. நான் தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நீ யார் வேணா கூட்டிட்டு வா. சமூக நீதி என்ன வாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏமாத்தியது போதும். என்னையா நம்ம கேட்டோம்? எங்களுடைய உரிமையை கேட்டோம்யா. சமூக நீதி என்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் முன்னேறுவது எங்களுடைய உரிமை. இந்த பிள்ளைங்க படிப்பது அவருடைய உரிமை, வேலைக்கு போவது அவருடைய உரிமை. இதைத்தான் நாங்க கேட்டோம். கொடுக்க இப்போ இல்லாத ஒரு ஆட்சி. இதுக்கு மேல எப்படி துப்புறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வயிறு எரியுது எனக்கு. அவ்வளோ கோபம் வருது. இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா நாங்க கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா. அன்னைக்கே சொல்லிட்டு போவேன் தானேயா. அதெல்லாம் இதெல்லாம் சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. அதெல்லாம் இந்த தேர்தல் வரட்டும், அப்ப தெரிஞ்சுக்கும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன், ஒரு ஆவணம். இது விடியல் எங்கே. இந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா, இந்த கவரில் பார்த்தா ஒரு உடைஞ்சு போன பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலையில் தன்றாம்பட்டு பகுதியில் ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை யார் தெரியுமா கட்டினா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு இந்த பிரிட்ஜை கட்டினார். 15 கோடி 16 கோடிக்கு 3 மாதம் முடிஞ்சு போச்சு. இதுதான் திமுகவுடைய ஆட்சி. இன்னொரு 4 மாதம் அதுவும் முடிஞ்சு போயிடும் திமுக ஆட்சி. ஆக இந்த புத்தகத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள். அதில் ஒரு வாக்குறுதி இன்னைக்கு அனிதா அவருடைய 8வது நினைவு நாள், 8ஆம் ஆண்டு நினைவு நாள். அனிதா நீட்டு தேர்வு அதை பாஸ் செய்ய முடியலன்னு தற்கொலை பண்ணிட்டாங்க 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நீட்டு பிரச்சனையினால. இதை அரசியலாக்கி, இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இவர்கள் திமுக இதை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இதில் இருக்கு இந்த புத்தகத்தில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து செய்வோம். படுபாவிங்களா, 4.5 ஆண்டுகள் முடிகிறது. இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்களா? ரத்து பண்ண முடியுமா? அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அப்பாவும் பிள்ளையும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் தெரு தெருவா வந்தாங்களே, என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு முயற்சி செய்வோம்னு சொல்லு. ஆனா நீ தான் என்னமோ கையெழுத்து போட்டுட்டு ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி. அதே போன்றுதான் இதில் 505 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க தெரியுமா திமுகவில்? வெறும் 66. இது நான் சொல்லல, இந்த புத்தகம் பக்கம் பக்கமா இருக்கு, தெளிவா இருக்குது, புள்ளி விவரங்களோட இருக்கிறது. இது யாரும் ஏமாற்ற முடியாது. 505 வெறும் 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். 66 எத்தனை விழுக்காடு? பர்சன்டேஜ்னா 13%. ஆனா
அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் 98 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம். யார் சொல்றது? மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு பொய்! வெறும் 13%. இதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் படிங்க. படிச்சு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான் எல்லாம் பேச முடியும். மேடைக்கு மேடை திமுக காரங்க நாங்க 90% நிறைவேற்றிட்டோம், 95%, 98%. ஒரு அமைச்சர் நாங்க 110% நிறைவேற்றிட்டோம் ஒரு சொல்றார். ஆக இவ்வளோ பித்தலாட்டம், இவ்வளோ பொய் சொல்லுகின்ற ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. இந்த புத்தகம் வடிவில் இருக்கு. 13%னா எவ்வளோ? இப்போ ஒரு பாஸ் பண்ணணும்னா எத்தனை மார்க் எடுக்கணும் பள்ளிக்கூடத்தில்? குறைஞ்சது ஒரு 35 எடுக்கணும். ஆனால் திமுக எடுத்தது எத்தனை பர்சன்ட்? 13. 13னா ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி மறுபடியும் இங்க ஆட்சிக்கு வர முடியுமா? முடியாது, கூடவே கூடாது. ஒரு ஃபெயிலான ஒரு கட்சி திமுக. இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா? வர விடுவீங்களா? விடக்கூடாது, விடக்கூடாது. அதான் நான் சொல்ல தெளிவா இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் இதில் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், மாதம் மாதம் கரண்ட் பில் எடுப்போம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம், பழைய ஓய்வூதியம் கொடுப்போம். கடந்த தேர்தலில் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வரிஞ்சி கட்டிக்கிட்டு ஓட்டு சேகரிச்சாங்க திமுகவுக்கு. தெரு தெருவா வீடு வீடா போனாங்க. சேர் பார் ஆப்பு அவங்களுக்கு. அது இன்னும் மீண்டல அவங்க தெரு தெருவா போராடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். எல்லா வர்க்கத்தையும் ஒழிச்சிட்டாங்க. விவசாயிகளுக்கு எவ்வளோ துரோகம் செய்த திமுக, எவ்வளோ துரோகம். பெண்களுக்கு உங்களுக்குலாம் சாதாரண துரோகம் இல்லைம்மா. ஆனால் எல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களுடைய உரிமை தொகையா எவ்வளோ? 1000 ரூபாய். என்ன தொகை? உரிமை தொகை. என்ன உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? என்னம்மா உரிமை உங்களுக்கு? உங்கள் உரிமையுடைய விலை எவ்வளோ? 1000 ரூபாயா? அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு காலையில் வந்துச்சுன்னா எங்கே போவோம்? மத்தியானம் டாஸ்மார்க்கு போகுது. இப்போ இந்த இவ்வளோ ஏமாத்து வேலை, இவ்வளோ பித்தலாட்டம் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் முக்கியமான நோக்கம். இதை நீங்கள் அத்துணை பேரும் நீங்கள் செய்ய வேண்டும். செய்தால்தான் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். நான் சொன்னேன்ல, கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின்லாம் சொல்லிட்டு இருக்கல. நான் நேரம் ஆயிடுச்சா? முடிச்சிடுறேன். சொல்லியிருக்கல, எல்லா போதைப் பொருட்கள் இது யார் தெரியுமா விற்கிறா? திமுக காரங்க தான் விற்கிறாங்க. இது நான் சும்மா நான் சொல்லலை. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன், அவனை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க. மத்தியிலேருந்து பிடிச்சாங்க, டெல்லியிலேருந்து பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் வித்திருக்கிறான். 3000 கோடி ரூபாய். அவன் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர். அயலக செயலாளர்னா இன்டர்நேஷனல் தலைவர், செக்ரட்டரி. இவன் சாதாரண பொறுப்பு கிடையாது. அது அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிற திமுகவுடைய நிர்வாகி அவன். இவனை போன திமுக கட்சிக்காரங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கிறா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான். இப்ப இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? வர விடுவீங்களா? நீங்க விடக்கூடாதியா. சாதாரண துரோகம் கிடையாது, எல்லா மக்களுக்கும் துரோகம். காஞ்சிபுரம் போன, ஆரணி பக்கத்தில் போன செய்யார் பகுதியில் நெசவாளர்கள் பாவம்யா, பாவப்பட்ட வர்க்கமாக இருக்கின்றார்கள். நெசவாளர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி ஸ்டாலினுக்கு எங்கேயாவது ஒரு அக்கறை, ஒரு கவலை? அதை பற்றி என்னன்னு கூட தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு. அவர் என்ன இன்னைக்கு சுற்றுலா போயிருக்கிறார். சுற்றுப்பயணம் கிடையாது, சுற்றுலா பயணம். எங்க? ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு போயிருக்கிறார். எதுக்கு? அங்கேருந்து முதலீடு வாங்க போய் கொண்டு வர போறாராம். இருக்கிறதுன்னு ஒரு 4 மாதம் தான். இதுக்கு முன்பு நீ போனதெல்லாம் என்ன ஆச்சு? துபாய் போனீங்க, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா போயிட்டு எவ்வளோ முதலீடு கொண்டீங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா போகிறாங்க, போயிட்டு வராங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கு. அந்த அடுத்த கணக்கு அதுதான். இப்போ இந்த கணக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ நிறைவேற்றியது,
அடுத்தது எவ்வளோ முதலீடு, இவங்க 10,62,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ முதலீடுன்னு நான் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு புக்கு நான் வெளில வரப்போகுது. சும்மாலாம் நான் பேச மாட்டேன். எல்லாமே கையில் ஆதாரம் வைத்து தான் நான் பேசுவேன். ஏன்னா இது அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. நாங்கள் திமுக கிடையாது. திமுக சும்மா வாயில் பொய்ய சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு நாங்கள் எழுத்துப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நாங்கள் சொல்வோம். அதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த பகுதி, இந்த தொகுதி எல்லாம், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். இந்த கிடங்கள் ஏரி 1450 ஏக்கர், எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு ஏரி. அதெல்லாம் கிடைக்குமாயே? அதெல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி தூர்வாரி இந்த பகுதி மக்களுக்கு பயன்படுத்தணும். எவ்வளோ திட்டங்கள் இந்த பகுதியில் கொண்டு வரலாம், இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வரலாம். நேற்று கூட நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து அங்கே தென்பண்ணை ஆற்றில் ஆண்டுக்கு 5 முறை வெள்ளம் போகிறது. சில நேரங்களில் 30 TMC 40 TMC கடலுக்கு போகிறது. அந்த தண்ணியெல்லாம் திருப்பி விட்டுட்டு நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு திட்டம் ஒன்று இருக்குது. அங்கே சாத்தனூர் அணையிலேருந்து காவாய் மூலமாக 22 கிலோமீட்டர் செய்யாறில் இணைச்சி, பாலாத்தில் இணைச்சி, அது காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அது மட்டும் இல்லை விழுப்புரம் மாவட்டம், பாண்டிச்சேரி உசுரு ஏரி வரைக்கும் அந்த தண்ணியை கொண்டு போகலாம். திண்டிவன வழியாக கொண்டு போகலாம், வீடூர் அணைக்கு கொண்டு போகலாம். இவ்வளோ திட்டங்கள் எங்களால் செய்ய முடியும்யா. இவ்வளோ திட்டங்கள் செய்ய முடியும். இவ்வளோ தண்ணி போதியா? அதுக்கு தேவை நான் 40 TMC தண்ணி ஒரு ஆண்டுக்கு கடலில் போகுது. அதில் 5 TMC எடுத்தால் போதும். நான் சொல்கிறது உபரி நீர், அவ்வளோதான். ஆனால் எல்லா திட்டமும் நமக்கு அத்துப்படி, அந்த அதிகாரம் மட்டும் நம்மிடம் இல்லை. அது ஒரு முறை கொடுத்து பாருங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை கொடுத்து பாருங்களா. அது அதிகாரம் எனக்கு பதவி ஆசை, பொருள் ஆசைலாம் கிடையாது. எனக்கு இந்த கையெழுத்து போட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றது அதிகாரம். அது நிச்சயமாக தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் எவ்வளோ நீர்ப்பாச திட்டங்கள், எவ்வளோ கல்வி திட்டங்கள், எவ்வளோ வேளாண்மை திட்டங்கள், எவ்வளோ சுகாதார திட்டங்கள், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செய்யலாம். ஆனால் இவர்களுக்கு அது தெரியாது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளிவந்தது. அந்த செய்தியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 29 பெரிய மாநிலங்கள் இருக்கிறது. இந்த 29 மாநிலங்களில் அவங்களுடைய பட்ஜெட்டில் எவ்வளோ விழுக்காடு கல்விக்காக, எவ்வளோ விழுக்காடு சுகாதாரத்துக்காக, எவ்வளோ விழுக்காடு வேளாண் துறைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் என்ற பட்டியலில் பார்த்தா கல்விக்காக தமிழ்நாடு 15வது இடத்துல வருது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் கல்விக்காக தமிழ்நாடு 15வது இடத்துல வருது. சுகாதாரம் 26வது இடத்துல வருது. வேளாண்மை 16வது இடத்துல வருது. ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டில் அவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கிற விழுக்காடுகள். ஆனால் இவங்க வரத்து பேசுறதெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் ஸ்டாலின் அவருக்கு என்ன தெரியாது, அவர் எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போறாரு, அவ்வளோதான். அவர் என்ன நிர்வாகம், என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்டவரை மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக கொண்டு வருவீங்களா? ஒன்றும் தெரியாதவரை முதலமைச்சராக கொண்டு வருவீங்களா? ஊழல் பித்தலாட்டும் பொய் சொல்கின்றவர்களை மீண்டும் கொண்டு வருவீங்களா? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிய திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத திமுக ஆட்சி, 1,30,00,000 இளைஞர்கள் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. இவர்கள் மீண்டும் கொண்டு வருவீர்களா? முடியவே முடியாது, கூடவே கூடாது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவை எடுங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், இங்கே நான் உங்களிடம் வாக்குகள் சேகரிக்க நான் வரவில்லை, ஓட்டு கேட்க வரல. உங்கள் மனசில் அந்த கருத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு இப்போ எனக்கு நேரம் இல்லை. இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேசுவேன். நான் ஏன் திமுக வரக்கூடாது, அடுத்த முறை நிச்சயமாக நான் வரேன். நான் வந்து நான் பேசுகிறேன், இதே மேடையில் நான் பேசுகிறேன். நான் இப்போ இது முடிச்சுட்டு நான் செஞ்சிக்கு போனோம். செஞ்சியில் இதேமாரி ஒரு நடைப்பயண நிகழ்ச்சி, ஊர்வலம், கூட்டம் நிறையா தயார் நிலையில் இருக்குது. அங்கே இது முடிச்ச உடனே நாங்கள் நேரம் ஆகிடுச்சு, அங்கே போனேன் நான். ஏன்னா இதெல்லாம் இன்னும் கூட்டம் போட்டு நல்லா பண்ணுவேன். இந்த கூட்டம் மிக சிறப்பான கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய சங்கர் அவர்களும் சேது உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மண்ணை வந்து காலை மிதித்த உடனே எனக்குள்ள பல உணர்வுகள், பல ஞாபகங்கள் எல்லாமே எனக்கு என்னுடைய இங்கே ஆசிரியர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் வாழ்ந்த இந்த மண், இங்கே வந்து எவ்வளோ இந்த தெருவாக நான் போயிருக்கிறேன். இந்த
சினிமா தியேட்டர் பார்த்தா இந்த மீனாட்சி கோட்டா, எம்ஆர்எஸ் கோட்டா, ஸ்வஸ்திக்கு, புது சினிமா, கண்ணையா தியேட்டர், இதெல்லாம் எவ்வளோ எனக்கு எத்தனையோ நான் இந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது. சைக்கிள் எடுத்துனா சுற்றி ராஜாங்குளத்துலேருந்து அந்த பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையும் நான் போயிருக்கிறேன் நான். அதனால் இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள், கடந்த காலம் நிகழ்வுகள், இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள்லாம் அதெல்லாம் மனசுலலாம் நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட நிறையா சொல்லணும்னு இருக்குது, ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கிறேன் நான். ஆனாலும் நீங்கள் என் மனதில் இருக்கின்ற அந்த உணர்வுகளை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். காரணம் இங்கே இருப்பது என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், தாய்மார்கள். அந்த வகையில் உங்களெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நல்ல வேலை, நான் இந்த கார்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனே இந்த தம்பிகள்லாம் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ உற்சாகம் பார்த்தோன்னே நான் நினச்சேன் நிச்சயமாக மேடையில் வந்து நான் அழுதுடுவேன்னு நினச்சேன். ஆனாலும் அழுவில் கட்டுப்படுத்திக்கிட்டேன் நான். ஆனாலும் என் மனசில் இருக்கிறத அதெல்லாம் நீங்கள்